Watch full episodes on Jio Hotstar. இல்ல 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 நான் ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேன். காப்பாத்துங்க. ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. வேண்டாம். பயப்படாதீங்க கிங் கோகோ, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம், பூத பங்களாக்கு இல்ல. ஆமா. கிங் கோகு, உங்களோட பேட்டரி ரொம்ப லோவா இருக்கு, இன்னும் லோவாயிடும். இருங்க. அட நில்லுங்க. ஆக்டிவேட் மேக்னெட் பவர். சிவா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஹாஸ்பிடலுக்கு வர விரும்பல. இது எல்லாமே தலகுழா மாறிடுச்சு. அட என்ன போக விடுங்க. கண்ண தரங்க கிங் கோகு. கிங் கோகு, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? உங்களுக்கு பேட்டரி மட்டும் தானே சேஞ்ச் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரொசீஜர். இல்ல இல்ல, எல்லாரும் என்னை விட்டு தூரமா இருங்க. யாரும் என்னுடைய நட்ஸையும் போல்ஸையும் தொடக்கூடாது. நான் கிங் கோகுக்கு ரோபோ ஸ்லீப் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அவர் நிம்மதியா தூங்குவாரு. நான் போய் பேட்டரி சேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நான் இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இங்கே ரொம்ப விசித்திரமான பொருட்கள் இருக்கு. ரோபோ ஸ்லீப் ஸ்ப்ரே, இதனால நம்ம மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. வாட்சப்பை சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை நாம தான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரி, இதை ஹியூமன்ஸ் மேல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட, இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இது உண்மையிலே வேலை செய்தா? யார் இது? என் மேல யார் உட்கார்ந்துருக்காங்க? ரொம்ப வெயிட்டா இருக்கு. சரி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். யூடி, ரேவா, உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஹலோ, நான் தான் டாக்டர் ராக், கிங் கோகோவுடைய பர்சனல் டாக்டர். கிங் கோகோவுடைய பேட்டரி ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்திருக்கேன். அவர் எங்க இருக்காரு? அப்படின்னா கிங் கோகுவை இப்போ யாரு கூட்டிட்டு போனாங்க? அப்புறம் எங்க? சிப்பி, ஹாஸ்பிட்டலோட சர்வேலன்ஸ் சிஸ்டமை ஹேக் பண்ணு. அப்புறம் கிங் கோகு எங்க இருக்காருன்னு உடனே பாரு. ஓகே சிவா. சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சா? என்னுடைய ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு கிங் கோகு. என்ன தெரியுதா மேடம்? மெயின் ஃப்ரேம். என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன டைமண்ட் திருட்டுக்காக நீ என்ன ஜெயிலுக்குள்ள போட்ட. உன்னால நான் 10 வருஷமா பெடிக்யூர் அப்புறம் மெனிக்யூர் பண்ணவே முடியல. ஜெயில அப்புறம் நான் யார்கிட்ட போய் ஹேர் கலர் பண்ணிக்க முடியும்? உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னை பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் பியூட்டி பார்லரே போவேன். அதுக்கப்புறம் நான் நிறைய டைமண்ட்ஸை திருடுவேன். சிப்பி, ஹாஸ்பிட்டலோட எல்லா எக்ஸிட்ஸையும் உடனே லாக் பண்ணு. இப்பவே கிங் கோகுவை கண்டிப்பா நான் திரும்ப கூட்டிட்டு வரேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ பாத்துக்கோ. ஓகே சிவா. கிங் கோகுவை ஹாஸ்பிட்டல் பேக் சைட்ல இருந்து கூட்டிட்டு போறேன். அப்புறம் சிவாவால நம்மளை தேடவே முடியாது.
நம்பிட்டீங்க டாக்டர் மைண்ட் ஃப்ரேம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஃபேக் டாக்டர்ஸ்லாம் அலௌடே கிடையாது. என்கிட்ட மோதாத சின்ன பையா. பயப்படாத கிங் கோகு, நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி இந்த சிப் உன்னோட சர்க்கியூட்ல ஃபிட் ஆகட்டும், அப்புறம் உன்னை மொத்தமா நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்புறம் நான் சொன்னபடி தான் நீ எல்லாமே செய்வ. யாராவது என்ன காப்பாத்துங்க. இனி உங்களோட ஆட்டம் முடிஞ்சது டாக்டர் மைண்ட் ஃப்ரேம். கிங் கோகு, சிவா அப்படி என்ன விடுன்னு சொல்றல, என்னை இறக்கி விடு. நான் இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்றேன். கிங் கோகு, உன் சார்ஜ் முடிய போகுது. நீ எதுக்கு சிரிக்கிற? மேடம் மெயின் ஃப்ரேம், உங்களோட பிளான்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒண்ணு மறந்துட்டீங்க. பீட் 5 4 3 2 1. நீங்க கிங் கோகுவை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்க சரி, ஆனா அவரோட பேட்டரியை மாத்தவே இல்லையே. இந்தாங்க கிங் கோகு சார்பா உங்களுக்கு ஒரு பரிசு. என்ன விடுங்க ப்ளீஸ், எனக்கு பியூட்டி பார்லர்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஜெயில்ல உங்களோட சொந்த பியூட்டி பார்லரை ஆரம்பிங்க. அப்ப நான் தந்தூரி லட்டிய வச்சு உங்க பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணி வைக்கிறேன். எப்படி? கிங் கோகோ பர்ஃபெக்ட். உங்களுடைய பேட்டரி இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. புது பேட்டரி போட்டதும் மறுபடியும் நான் இளமையானவனா மாறிட்டேன். என்னோட களைப்பெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா என்னோட களைப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. அநேகமா நம்ம இந்த வீல் சேரையும் கூட கூட்டிட்டு போனோம் போல இருக்கு. ஐயையோ!
பசங்களா அல்வா தயாரா இருக்கு. தேங்க்யூ பாட்டி. ரொம்ப நாள் கழிச்சு உங்க கையால ஹல்வா சாப்பிட போறோம். ஹல்வா எடுத்துட்டு வா. அல்வா எடுத்துட்டு போறதுக்கும் மிஷின் வேணும். இவங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. அட நில்லுங்க. எல்லா வேலைக்கும் டெக்னாலஜியோட ஹெல்ப்பா? நீங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறிகள் ஆயிட்டீங்க. இதை விட எங்க வேதா சிட்டியே பரவாயில்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லேசியா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லது இல்ல. கொஞ்சம் நடக்கணும். போதும், அதிகமாயிடுச்சு. சிவா, பசங்களா, இன்னைக்கு என்ன நாள்னா நோ டெக்னாலஜி டே. இன்னைக்கு யாரும் டெக் யூஸ் பண்ண கூடாது. நோ போன்ஸ், நோ ரோபோட்ஸ், நோ கெஜெட்ஸ். பேசாம எல்லாரும் வெளியே போய் சுத்தி பார்த்து வரலாம். ஆகா, நீ ரொம்ப சரியா சொன்ன. வாங்க போலாம். நோ ரோபோட் சிவா. சரி சரி, நீ எங்க கூட இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம் சிட்டி மக்களே, நீங்க எல்லாரும் மிஷின்ஸுக்கு அடிமை ஆயிட்டீங்க. அதுங்க உங்களை யூஸ்லெஸ் ஆக்கிடுச்சு. அவர் யாரோ ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. ரொம்ப கரெக்டா சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் புது புது கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா உங்களுடைய இந்த கேட்ஜெட்ஸ் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டேங்குது. அதனால இன்னைக்கு நான் உங்களுடைய இந்த டெக்னாலஜிய பூரா அழிக்க போறேன். எஞ்சி இருக்க போறது வெறும் ரெட்ரோ மேன், அப்புறம் ரெட்ரோ டெக்னிக். டெக்கால அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவரு நம்ம தாத்தாவுக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு போல. எனக்கு என்ன தோணுதுன்னா எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதோன்னு. எக்ஸ்ட்ரீம் சிட்டி, இப்போ உங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் கேட்ஜெட் கூட வேலை செய்யாது. ஏன்னா நான் சேட்டிலைட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? அந்த ரெட்ரோ மேன் எங்க இருக்காரு? இதோ பார் சிவா, இதோ இருக்கு அவரோட லொகேஷன். சைக்ளோன் கியர் அப். யார் நீங்க? அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டியை இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா அதெல்லாம் நிறுத்திடுங்க. அநேகமா சின்ன பசங்களுடைய வீடியோ கேம் ஓடுறது நின்னு போச்சு போல இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு இதுதான் நடக்கும். எந்த பசங்களும் கேம் விளையாட முடியாது, யாராலையும் டிவி பார்க்க முடியாது. எல்லா கேட்ஜெட்ஸும் வேஸ்ட். ஓ அங்கிள், சின்ன பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. என்னோட அல்வா. உயிரே போனாலும் அல்வாவை சாப்பிடாம மட்டும் இருக்க மாட்டேன். சைக்ளோன் இங்க வா.
எந்த கேஜெட்டும் வேலை செய்யவே மாட்டேங்குது. சரி, எல்லாரும் என் பின்னாடி வாங்க. ஜாக்கிரதையா வாங்க, சரியா? இரு, நான் பாட்டு பாடுறேன். இந்த ரெட்ரோமேன் யாரு? அப்புறம் அவரு எந்த அட்வான்ஸ்டு கேட்ஜெட் வச்சு நம்மள அட்டாக் பண்றாரு? நான் அவரை எப்பவுமே பார்த்ததில்ல. இது பிளாக் டேப் ஆச்சு. இங்க என்ன நடக்குது? இது ஒன்னும் அட்வான்ஸ்டு கேஜெட் இல்ல பசங்களா, இது ஒரு ரெட்ரோ டேக். எங்க காலத்துல டைரக்டா மொபைல்லயோ இன்டர்நெட்லயோ பிக்சர் பார்க்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி கேசட்ஸ் வரும். ஆனா இவ்ளோ பழைய கேஜெட் இந்த சிட்டில எப்படி? சிவா, எக்ஸ்ட்ரீம் சிட்டில ஒரே ஒரு ரெட்ரோ டேக் கடை இருக்கு. அப்ப நாம அங்கதான் போயாகணும். கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல் இருக்கு. ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சிவா, இது ரேடியேஷன் ஹோல். ஒரு பிரச்சனை போதாது, நீங்க இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. நாம சீக்கிரமா இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணி ஆகணும் சிவா. அப்போ இதுதான் விஷயமா? புது புது கேஜெட்ஸால வெளியேற ரேடியேஷன் என் லைஃபையே டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. நான் இந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையும், அப்புறம் இதை யூஸ் பண்றவங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். தேவா, ஆதி, சிப்பி, ரெட்ரோமேனை விட ஆபத்தானது அந்த ரேடியேஷன் ஹோல் தான். அது பெருசாகிட்டே போகுது. நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணி அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். சரியாகிறது இல்ல, இப்போ எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டியை அழிக்கிற அளவுக்கு நான் இந்த ரேடியேஷன் ஹோலை பெருசாக்க போறேன். உன்னால என்ன நிறுத்த முடியாது சின்ன பையா. ஆனா நான் இந்த சிட்டியை பூரா நிறுத்திடுவேன். ஆமா. நான் கடைசி தடவையா சொல்றேன், சின்ன பையன் மட்டும் என்ன சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. அப்படியா? இல்லனா என்ன பண்ணுவ சின்ன பையா? அப்படின்னா இங்க பாரு என்னுடைய கேசட் அட்டாக். இந்த ரேடியேஷன் ஹோல் வேற பெருசாகிட்டே போகுது. நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே. யூடியோட அல்வா வச்சுதான் இந்த வேலையை அழைக்க முடிக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்கு? சிவா, எங்களுக்கு ஒரு புக் கிடைச்சிருக்கு. இதுல என்ன எழுதி இருக்குன்னா, ரேடியேஷன் ஹோல காம்ப்ளெக்ஸ் ஹோலால ஃபில் பண்ண முடியும்னு. சிவா, நான் ரேடியேஷன் ப்ரூஃப் சூட்டா மாதிரி ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அந்த ரேடியேஷன் ஃபுல்லா நான் அப்சர்வ் பண்ணுவேன். அப்புறம் நீ சேஃபா இருப்ப. நீயும் ரேடியேஷன் ப்ரூஃப் சூட்டை போட்டுக்க. சிவா, சீக்கிரம் வா.
ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிவா, நீ நல்லா இருக்கல? சிப்பி இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிட போகுது? இன்னைக்கு இந்த ரோபோட் என் மனசுல இடம் பிடிச்சிருச்சு. அப்புறம் டெக்னாலஜி அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டிடுச்சு. இந்த சந்தோஷமான நேரத்துல நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? நானே வருவேன், நானே வருவேன். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.